ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச எறா சம்பல் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதான் இப்போ பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான பொருள் பூண்டு மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். இடித்து எடுத்துட்டு இது காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா? காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும். மற்ற இது இது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது எறா இது எப்படி இப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அந்த எறா நல்லா தண்ணி போட்டு அலசிட்டு கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி போட்டு அலசணும். அலசிட்டு மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே காஞ்ச எறா. இது எங்கள் தங்கச்சி வீடு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஊருக்கு போயிருந்த போது. பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடணுன்னு வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நிறைய இந்த இதுக்கு சம்பலுக்கு வெங்காயம் தான் மெயின். வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கணும். சம்பலுக்கு வெங்காயம் தான் மெயின். இப்போ நான் டொமேட்டோஸ் போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். மாமூலி நம்ம எறா தொக்கு செய்யும்போது நம்ம பேஸ்ட் பண்ணிவிடுவோம், இஞ்சி போடுவோம். அது கூட சம்பலுக்கு இஞ்சி போடக்கூடாது. வெறும் பூண்டு மட்டும் கையில் இடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இஞ்சி தட்டுற பூண்டு தட்டுற உரல் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். அரைக்கக்கூடாது மிக்சியில். இப்போ இடித்து வச்சு அந்த பூண்டை நான் இப்போ போடுறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷலு. சம்பலுக்கு பூண்டு தான் நல்லா பூண்டு நிறைய போடணும். நல்லா வேகணும். இப்போ நல்லா பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுருக்கோம். நல்லா ஃப்ரையாக இருப்பாருங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்ட இந்த காஞ்ச எறாவை இதில் போடணும். போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று கலரிடணும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்டு, நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஆனவுடனே இப்போ இந்த காஞ்ச மிளகாவை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மிளகாவை இந்த பொடி இந்த விதையெல்லாம் பிடிக்கலனாக்கா ஊற வச்சுட்டு வெறும் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கூட இந்த இது வெறும் மிளகா மட்டும் போயிட்டு கூட பொடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரமே தான். பாருங்கள், ரொம்ப லைட்டாக போட்டு நல்லா ஃப்ரையாக இருக்கும். சால்ட்டு லைட்டாக கம்மியாக போடணும். எப்போவுமே சமுத்திர மீனோ இல்லை எறாவோ காஞ்ச எறாவோ இருந்தாக்கா சமுத்திரத்தை சம்மந்தப்பட்டது உப்பு ரொம்ப கம்மியாக போடணும். நிறைய போட்டுறாதீங்க. உப்பு நிறைய போட்டாக்கா சாப்பிட முடியாது. சரிங்களா? லைட்டாக போடுங்க. வேணும்னா கூட போட்டுக்கலாம். காரம் பத்தலைனாக்கா லைட்டாக இந்த சில்லி பவுட்ரு பாருங்கள், லைட்டாக போடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக போடுங்க, நிறைய போடாதீங்க. ஜாரில் இருக்கிற தண்ணியே எடுத்து ஊற்றணும். லைட்டாக ஊற்றி நல்லா கலருது. இப்படி கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சமாக நல்லா எண்ணெய் கொத்தமல்லி இலையை போடணும். நல்லா அதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடட்டும், நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தட்டில் செம்மையாக இருக்கும். இது வந்து எந்தெந்த குழம்புக்கு நம்ம வந்து சாப்பிட்ணுன்னா, ரசம், தண்ணி சாம்பார், கீரை கடையிறோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்ல கமகமான இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.